இந்திய அணி மீண்டும் கம்பேக் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயங்க. ஸோ அவங்க கம்பேக் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அணியில் நடந்த அதிரடி மாற்றம் மட்டும்தான் ஒரே முக்கியமான ரீசன். சவுத் ஆப்பிரிக்காவின் தோல்விக்கு பிறகு இந்திய அணி எப்படி மீண்டு வர போகிறாங்க, அடுத்து என்ன மாதிரியான திட்டம் இருக்க போகுது, பிளேயிங் லெவனை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, பேட்டிங் ஆர்டரை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் போயிட்டு இருந்தது. ஸோ இந்திய அணியின் கேப்டன் குறித்தும் அதே மாதிரி கம்பீர் குறித்தும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு. என்னடா பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன பேட்டிங் ஆர்டர் விடுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் நேற்றைய நடந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் தரமான பிளேயிங் லெவன் அதே மாதிரி அந்த டாப் ஆர்டர் மிடில் ஆர்டரில் பர்ஃபெக்டான ஒரு ரோலை இறக்கி விட்டது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த லைனப் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவாங்களா, இந்தியாவுடைய அந்த பேட்டிங் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்தெந்த வீரர் கரெக்டான இடத்துல பொசிஷனில் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் இங்கே பேசக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் செம்ம செட்டுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. என்ன தான் சஞ்சு சாம்சன் அந்த 20 ரன் அடித்தாலுமே அவருடைய இன்டென்ட், அவருடைய அக்ரெஷன், அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி தரமாக இருக்குங்க. போனாலுமே தரமாக அடிச்சுட்டு வராரு. அதனால தான் அந்த இந்தியாவுடைய அந்த பார்ட்னர்ஸ் பவர் பிளேயில் நடக்கிற அந்த விஷயம் எல்லாமே அற்புதமாக இருக்குது. நல்ல ஸ்டார்டிங் கொடுக்கறதுனால தான் இந்தியாவுடைய ஸ்கோர் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு போனார்னா பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷரே கிடையாதுங்க. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அவர் அடிக்கிறதுக்கான ஹிட்டிங் எபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஒரு இன்டென்ட்டை தான் சஞ்சு சாம்சன் உருவாக்குறாங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து பெரிய இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவர் இதே இன்டென்ட்டோட ஆடி கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போனார்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அந்த 20 ஒரு 40 ஒரு 50 கன்வெர்ட் பண்ணார்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஃபுல் பேக்காக இருக்கும், ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சஞ்சு சாம்சன் அதை மட்டும் பண்ணார்னா போதும். இப்போதைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ அபிஷேக் சர்மா 4 போட்டிக்கு அப்புறம் மீண்டும் 5வது போட்டியில் அவருடைய மீண்டும் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணியிருக்காருங்க. ஸோ 4 போட்டியில் 3 போட்டி டக் அவுட் ஆனார், ஒரு போட்டி 15 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல கம்பேக்கோட பிளேயிங் லெவலில் நான் மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 போட்டிக்கு பிறகு ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முதல் உலகக்கோப்பை அரை சதத்தை இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல இன்டென்ட் அவர்கிட்ட இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தரமாக இருக்குங்க. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கிரிக்கெட்டை கொடுக்குது. கண்டிப்பாக இவங்க தான் அடுத்த போட்டியும் ப்ளே பண்ணுவாங்கன்றத 100% அடித்து சொல்கிறேன். இவங்க தான் அடுத்த போட்டிக்கும் ஓப்பனிங்காக இருக்க போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானுங்க சொல்லவே வேணாங்க, செம்மையாக ஆடிட்டுருக்காருங்க. ஸோ நேற்றைய போட்டியும் செம்மையாக ஆடிட்டார். இந்த உலகக்கோப்பையிலேயே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கோம். நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ இது லைனப். ஸோ அவரை ஓப்பனிங் ஆட வச்சு அவருடைய இதை பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்த்த நியூசிலாந்து சீரீஸ்லேயும் நம்ம பார்த்தோம். 1 டவுன் பொசிஷனில் தான் இவர் தரமான பிளேயிங் லெவல் செம்மையான ஒரு செட்டு, ஒரு நல்ல கம்பேக், நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் சடனாக அவருக்கு ஓப்பனிங் பொசிஷன் கொடுத்து அந்த லைனப்பை ரோலை மாற்றுறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ இதுதாங்க பர்ஃபெக்டான ரோல். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங், இஷான் கிஷன் 1 டவுன் பொசிஷன், இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த ரோல் தாங்க தரமாக இருக்குது. இதை கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அடுத்தடுத்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ இஷான் கிஷானும் நல்லா குவாலிட்டி இருக்குங்க. அந்த இடத்துல ஆடக்கூடிய திறமை இருக்குது. ஐபிஎல் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அந்த 1 டவுன் பொசிஷன் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவரை போக்கிலே விட்டுட்டோம்லாம் கண்டிப்பாக அவருக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஸோ ஏன் ஒரு ஓப்பனிங்ன்ற பொசிஷன் கொடுத்து ப்ரெஷரை கொடுத்து அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள், ஸோ இஷான் கிஷானுக்கு பின்னாடி அவர் வந்தார்னா கண்டிப்பாக தரமான ஒரு செட்டப்புங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த டாப் 3 அந்த மிடில் ஆர்டர் குவாலிட்டியான ஒரு லைனப் இருக்குங்க. இந்த லைனப்பை சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி அவங்கள அடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மிஸ்டேக் அங்கே பண்ணதுனால தான் தோல்வியை சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதை ஏன் அவங்க பண்ணாமல் போனாங்க அப்படின்றது இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டியன்ஸும் ஒரு தரமான டீமுங்க. ஸோ அவங்ககிட்டையும் நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் இருக்குது, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 9 வரைக்குமே பேட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க. அப்படின்போது எந்த நேரத்தில் யார் ஆக்சலேட் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தர் வேகமாக ஒரு 50 ரன் அடிச்சுட்டு போனாலையும் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவுடைய
குவாலிட்டியும் அந்த லைனப்பும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்மளால் சமாளிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். சூரியகுமார் யாதவ் அவர்களும் நல்ல கேப்டன்சி பண்ணிகிட்டு இருக்காரு, நல்ல லைனப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கும் அந்த பொசிஷன் நம்பர் 4 பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்தாருன்னா கண்டிப்பாக தரமான இன்னிங்ஸ் அவங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா சொல்லவே வேணாங்க, நம்பர் 5ங்க. ஸோ அவருடைய பொசிஷனே அந்த நம்பர் 5 தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எதிரான போட்டியிலே அந்த ஒரு விஷயத்த மிஸ்டேக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நம்பர் 7 நம்பர் 8க்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான மூவ்ன்றதை புரிய வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவம் துபே முன்னாடி ஆட வச்சாங்க, வாஷிங்டன் சுந்தரம் முன்னாடி ஆட வச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக் அந்த போட்டியில் செஞ்சதுனால தான் இந்திய அணி தோல்வி சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மேபி வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ண இடத்துல ஹார்திக் பாண்டியாவை ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி போட்டியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹார்திக் பாண்டியா அந்த கேமை வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ மேபி வந்து ப்ரெஷர் ஓவர் வந்து டாட் ஆனதுனால கடைசியில் வந்து அடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இந்திய அணி வீரர்கள் வந்து போயிட்டாங்க. அதனால தான் வந்து தோல்வியை சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியாவுடைய இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஜிம்பாப்வே கிட்டே பார்த்தோம், செம்மையாக ஆடினார். ஒரு நல்ல அற்புதமான ஒரு T20 50 உலகக்கோப்பையில் பயங்கர ஃபார்மில் இருக்காருங்க. செம்ம இன்டென்ட், செம்ம அக்ரெசிவ், பயங்கர மூடில் இருக்கார். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியில் அதே ஃபார்மை மீண்டும் கண்டினியூ பண்ணுவார். அதே மாதிரி ஒரு பிக் இன்னிங்ஸ் அவங்கக்கிட்டேருந்து பார்க்கறதுக்கான சான்சஸை மீண்டும் உருவாக்குவாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்திய அணி செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திலக் வர்மாவை நம்பர் 6 எடுத்துகிட்டு வந்தது தாங்க. அந்த 1 டவுன் பொசிஷன்லேருந்து நம்பர் 6க்கு எடுத்து போன உடனே அவருடைய பர்ஃபார்மன்ஸு சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய பொசிஷன் கரெக்டான பொசிஷனாக தான் இருக்குது. இந்த லைன் அப் தாங்க இந்தியாவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 போட்டிகளாகவே ரொம்ப சொதப்பிட்டு வந்துட்டு இருந்தார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட், ஹிட்டிங் எபிலிட்டி, ஸோ ஸ்கோர் பண்ணுற விதம் கிட்டத்தட்ட 20 பாலுக்கு 20, 25 பாலுக்கு 25 இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ் போயிட்டுருக்கு. T20க்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் மீது ரிமார்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து 15 பாலுக்கு 45 ரன், சும்மா என்ன ஹிட்டிங் எபிலிட்டி. ஜிம்பாப்வே கடைசியில் வந்து புரட்டி போட்டது இவர் தான் அப்படின்றது கிளியராக வந்து காட்டினாருங்க சென்னையில். ஸோ நான் இன்னும் கம்பேக் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் இருக்கேன், போட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது தாங்க டோட்டலி இந்தியாவுடைய அந்த டாப் 6 செம்ம குவாலிட்டியாக இருக்குது, செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி. எந்த டைமில் வேணாலையும் இவங்கக்கிட்ட இருந்து அந்த அட்டாக்கிங் மோடு எல்லாமே வரும். ஸோ பயங்கரமாக ஆடக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த ஒரு லைனப்பை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு லைனப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள். ஸோ இந்த 11ல் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்குக்கு கண்டிப்பாக இடம் கிடையாதுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய போட்டியிலும் இதே லைனப்போட தான் இந்திய அணி வந்து களமிறங்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்களுக்கு அடுத்தபடியாகவும் நம்ம சிவம் துபே இருக்காருங்க. இந்த உலகக்கோப்பையில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. இந்திய அணிக்கு ஒரு பெஸ்ட்டான இன்னிங்ஸை கொடுத்த ஒரே ஆல்ரவுண்டர் நம்ம சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷான், சூரியகுமார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே சிவம் துபேவுடைய அந்த இன்னிங்ஸ் தனியாக இருக்குது. அதுதான் வந்து பேசக்கூடிய விஷயமா இருக்குது. அக்சர் பட்டேல் இருக்கார், இன்னும் செம்ம லைனப் இருக்குது இந்தியா கிட்டேயும். 8-9 வரைக்குமே நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இன்டென்ட்டோட, இந்த லைனப்போட, இந்த ஸ்ட்ரென்த்தோடு போனாங்கன்னா கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எந்த மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். இதே லைனப்போட போனால் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸை அடித்து நொறுக்கவங்களாம் மாட்டாங்களா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.